சார் இன்றைய ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்றைய ஆஃபருங்களா? ஆமாம் சார். ஓகே சார், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் சார். அதுக்கு முன்னாடி முழு பேர் மொபைல் நம்பர் தெரிஞ்சுக்கலாங்களா? என் பேர் வந்து குருசாமி சார். ஓகே சார், மொபைல் நம்பர்? மொபைல் நம்பர் 99 ஓகே சார் 76 ஓகே 27 ஓகே 03 ஓகே 75. ஓகே சார், தகவல் கொடுத்தது மிக்க நன்றிங்க மிஸ்டர் குருசாமி சார். சொல்லுங்க. இன்றைய ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் அப் ஆஃபர் எதுவுமே இல்லை, சரிங்களா? ரேட் கட்டுற ஆஃபர் தான் 2 போட்டுருக்காங்க. ஒன்று 49 ரூபா, இன்னொன்று 34 ரூபா. ஓகேங்களா? அது வந்து எஸ்டிடி கால்ஸும் போட்டுருக்காங்க, சரிங்களா? எஸ்டிடி கால்ஸ் இருக்கு இல்லைங்களா சார்? எஸ்டிடி கால். சொல்லுங்க. ஆமாம், அதுக்கு வந்து நீங்க கால் சார்ஜஸ் கம்மியாக பண்ணணும்னா இந்த ரேட் கட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? 49 ரூபா புதுசாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க சார். 30 நாள் வேலிடிட்டி, சரிங்களா? சார் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். 49 எவ்வளோ சொன்னீங்க? 39 ரூபாயா? 49 ரூபா சார் ஒரு ரேட் கட்டு. ஒரு காலுக்கு என்ன ரேட் ஆகும்? ஒரு காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் கணக்கு கிடையாது, இந்த 40 நிமிஷம் ஃப்ரீ, சரிங்களா? 40 நிமிஷம் ஃப்ரீயா? ஆமா சார், எஸ்டிடி காலுக்கு. சரி, 30 நாளைக்கு. ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று சொன்னீங்களா? அது வந்து 34 ரூபாய். 300 நேஷனல் எஸ்எம்எஸ் ஃப்ரீ. அதுல 300 நேஷனல் எஸ்எம்எஸ் ஃப்ரீயா? ஆமா சார். சரி சார், 30 நாளைக்கு. ஓகேங்களா? ஓகே சார். அப்புறம் வந்து சொல்லுங்க, உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கலான்னு தான். என்னன்னு சொல்லுங்க சார். நீங்கள் என்ன சென்டர்லேருந்து கால் பண்ணுறீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம் சார். என்ன சென்டர் சார்? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூரா? ஆமா சார். சார் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க சார். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என்னோட பேர் முருகன். முருகன். ஒரு மேக்ஸிமம் ரீசார்ஜ் ரேட்டுன்னு ஒன்று வச்சுருப்பீங்களா சார் ஏர்செல்லையே? மேக்ஸிமம் ரீசார்ஜ் ரேட்டுங்களா? ஆமாம் சார், ரேட்டு. ஹலோ, சொல்லுங்க சார். அதான் சார், எவ்வளோ ஒரு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 500 ரூபாய் ஏறுற மாதிரி அது மாதிரி எதுவுமே இல்லையா சார்? ஃபுல் டாக் வேல்யூ கேட்குறீங்க இல்லைங்களா? அவ்வளோதான் சார். இல்லை சார், ஃபுல் டாக் வேல்யூ எதுவுமே இல்லைங்க. இப்போதைக்கு அப்டேஷன் எதுவும் வரல. வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஒரு ரூபா 2 ரூபா குறைஞ்சா கூட பரவாயில்ல. 1 ரூபா 2 ரூபா குறைஞ்சாலும் பரவாயில்லைங்களா? இல்லைங்க சார், அந்த மாதிரி ஃபுல் டாக் வேல்யூ ஆஃபர் இல்லைங்க சார் எதுவுமே. சரி, ஃபுல் டாக் வேல்யூ. ஹலோ ஹலோ, ரூபாய் 20 அது அந்த மாதிரி ரேட் சார்ஜஸ் தான் இருக்கு. சரி சரி, அது விடுங்க சார். ஃபுல் டாக் டைம் வேல்யூ வேணாம். மேக்ஸிமம் ரீசார்ஜ் கார்டு எவ்வளோ அது சொல்லுங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் கார்டு வந்து 1999 ரூபாய் இருக்கு. அது ரீசார்ஜ் பண்ண எவ்வளோ சார் ஏறும்? 1810 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப 2000 ரூபாய்க்கு ஏத்துனா 1110 ரூபாய் கிடைக்குங்கிறீங்களா? 2000 ரூபாய்க்கு ஏத்துனா எவ்வளவு சொன்ன? 1110 ரூபாய் சார். 810 ரூபாய் ஏறுங்கிறீங்க. ஆமா சார். அப்ப 4000 ரூபாய்க்கு ஏத்துனா 4830 ரூபாய் கிடைக்கும்னு சொல்றீங்க, அப்படிதானே? அப்படி சொல்ல சார், நமக்கு மேக்ஸிமம் அவ்வளவுதான் சார் இருக்கு. 2000 ரூபாய்க்குள்ளதான் 1999 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. 100 ரூபாய்க்கு சார். இப்ப 120 ரூபாய்க்கு ரீசார்ஜ் கார்டு இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு சார். அது எவ்வளவு? 120 ரூபாய்க்கு போட்டா எவ்வளவு ஏறும்? 106 ரூபாய் ஏறும். 120 ரூபாய்க்கு போட்டா 106 ரூபாய் ஏறுமா சார்? ஆமா சார். அப்ப 240 ரூபாய்க்கு போட்டா 200 டபுள். ஆமா சார், டபுள். நீங்க 120 ரூபாய் பண்ண முடியும். அப்ப ஒன்னா பண்ண முடியாதுங்கிறீங்க? ஒன்னா பண்ண முடியாது. அது எப்படி சார்? அது ரெண்டா பண்ணலாங்கிறீங்க, ஒன்னா பண்ண முடியாதுங்கிறீங்க? இல்ல சார், இது ரீசார்ஜ் வவுச்சர் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறாங்களோ அப்படிதான் பண்ண முடியும். அது எப்படி சார்? இது இப்ப ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு செருப்பை பாக்குறோம், ஒண்ணு தெரியுது. 2 கண்ணை திறந்துட்டு ஒரு செருப்பை பாக்குறோம், அப்பயும் ஒண்ணுதான் தெரியுது. அது மாதிரி தானே சார் நீங்க சொல்றது? இல்ல சார், நீங்க சொல்றது புரியுது. ஆனா நமக்கு எப்படி அப்டேஷன் இருக்கோ அந்த மாதிரி தான் பண்ணிக்க முடியும், சரிங்களா? அப்படி நடக்கலன்னா உனக்கு செருப்பாலே அடிப்பண்டா சார். இந்த மாதிரி பேசினா லைன் கண்டிப்பா கட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? எனக்கு அப்புறம் டென்ஷன் ஆகுதுல்ல சார். நீங்க என்ன சார் இது மாதிரிலாம்? எனக்கு இப்ப என்கிட்ட இப்ப 500 ரூபாய் இருக்கு சார். இப்ப என்னோட சூழ்நிலை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கு. 500 ரூபாய்க்கு நான் 3 மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ற ரேட்டுக்கு ஒரு கார்டு வேணும். 500 ரூபாய்க்கு என்ன கார்டு இருக்குன்னு சொல்லுங்க. 500 ரூபாய்க்கு நீங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம், சரிங்களா? 451 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா. அது எவ்வளவு? 500 ரூபாய் கார்டு போட்டா 451 ரூபாய் கிடைக்கும். ஆமா சார். பாக்கி 49 ரூபா சார், அது வந்து சர்வீஸ் ஃபீஸ் டாக்ஸ்னு சம்பந்தப்பட்டது. சார் என்ன சார், 10 ரூபா கார்டு வாங்கி சுரண்டி ஏத்தினாலும் 3 ரூபா அடிக்கிறீங்க. 500 ரூபாய்க்கு கார்டு வாங்கினாலும் 30 ரூபா 49 ரூபா அடிக்கிறீங்க. இல்ல சார், எல்லாமே டாக்ஸ் சம்பந்தப்பட்டது சார். இப்போ 10 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 93 ரூபாய் சார் டாக்ஸ். உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2 ரூபாய் எடுப்பாங்க, சரிங்களா? நாங்க யாருக்கு சார் இப்ப டாக்ஸ் கட்டுறோம்? டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் கட்டுறீங்க சார். கவர்மெண்ட் கட்டணுமா? உங்கள்ட்ட கார்டு வாங்கிட்டு நான் ஏன் சார் கவர்மெண்ட்ல கட்டணும்? காசு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் தான் உங்களுக்கு 2 ரூபாய் பிடிப்பாங்க, சரிங்களா? டாக்ஸ் வந்து தனி தான் டிபார்ட்மெண்ட் சார், சரிங்களா? சரிங்க சார். ஓகேங்களா? காலைல சாப்பிட்டீங்களா? இல்ல சார், மன்னிக்கும் சார். ஏர்செல் பத்தி ஏதாவது டீசல் இருந்தா கேளுங்க,
கண்டிப்பா சொல்றேன் நான். நீங்க இதை சொன்னீங்கன்னா நான் சிம்மே நான் எனக்கு வேணாம்னு தூக்கி எறிஞ்சிருவோம். என்ன சொல்றீங்க? உங்களால ஒரு ஏர்டெலுக்கு ஒரு சிம் தான் நஷ்டம். ஓகே சார், கண்டிப்பா சார். இப்போ சாப்பிட்டு வந்தோம், சரிங்களா? அப்படி சொல்லி பழகிக்கோங்க முதல்ல. ஓகே சார். சாப்பிட்டீங்களான்னு சொல்றதுக்கு வந்து ஒரு பெரிய உங்களுக்கு குறையா இருக்கு. இல்ல சார், மன்னிக்கணும் சார். அப்டேஷன் வந்து நம்ம ஏர்டெல் பத்தி தான் டீடைல்ஸ் சொல்ல முடியும், சரிங்களா? சரி சார். இப்போ நீங்க வந்து ஹலோ சார். சொல்லுங்க. என்னடா இது? அந்த நம்ம உங்களுக்கு கால் பண்றோம்ல சார் கஸ்டமர் கேருக்கு. ஆமா. பண்ணும்போது என்ன சார் கேனத்தனமா கோயமாயின்னு ஒரு மியூசிக் போறீங்க. நல்ல வேலை சார், அது மாத்திருங்க சொல்லி. சரி சார், உங்களோட சர்வீஸ் கண்டிப்பா நான் சொல்லிடுறேன், சரிங்களா? கொஞ்சம் உங்க டிஎல்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார். அது போல நேத்தி ஃபோன் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உங்க ஏர்டெல் கம்பெனிக்கு. சரி. டபுள் சிம் மெத்தட்னு ஒன்று போடலான்னு. என்னன்னா சிம்மை வந்து இந்த பக்கம் பரட்டி போட்டா ஒரு ஆஃபர் ஆகும், இந்த பக்கம் பரட்டி போட்டா ஒரு ஆஃபர் ஆகும். ஒரே சிம்ல போடலான்னு நான் சொல்லியிருக்கேன். சரி. இது கொஞ்சம் நல்ல ஐடியா, உங்களுக்கு தெரியுதா? இல்ல சார், நீங்க சொல்லிருக்கீங்கன்னா அதுக்கான சஜஷன் போயிடும். இல்ல உங்களுக்கு நான் சொன்னது புரியுதா இல்லையான்னு நான் கேக்குறேன். எனக்கு புரியுது சார். என்ன சொன்ன சொல்லுங்க பாப்போம். சிம் வந்து மாத்தி போடுறது, மாத்தி கிடையாது சார். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கீங்க. மாத்தி கிடையாது, ஒரே சிம்மா தான் திருப்பி. அதான் சார், ஒரே சிம் தான் மாத்தி இல்ல திருப்பி சார். சரிங்க சார், திருப்பி போட்டீங்கன்னா அதுதான் அது மாதிரி போட்டா நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்குங்களா சார்?